ஃப்ரைடே ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு காஃபி டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே வந்து நாங்கள் சாண்ட் இட்லி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி குடிக்க நான் ஸ்ரீனி அவந்திக்கா போனோம். வெறும் காஃபி மட்டும் குடிச்சா எப்படி, அதனால் கொஞ்சம் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பஜ்ஜி எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு காஃபி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பஜ்ஜி கொடுத்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கணும், அப்படி இல்லாட்டி பஜ்ஜியோடு சேர்த்து காஃபி குடிக்கணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அதே மாதிரி சாண்டில் காஃபியும் வந்து அவ்வளோ சூடாக இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிகாஷன் வந்து சூடாக இல்லாததுனால காஃபி சூடாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது பால் சூடாக ஊற்றினாலும் டிகாஷன் சூடு இல்லாததுனால ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்போ ப்ராப்பராக சூடாக இல்லை. அதுக்கப்புறம் சாண்டில் போய் ஆசையாக காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பேசாமல் வீட்லேயே காஃபி போட்டு குடிச்சிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே, ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. போனோம், ஒரு காஃபி குடித்தோம், வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தோன்னே சினமன் வந்து பாஞ்சி வரும் என்கிட்ட. அதுக்கப்புறம் சினமன் வந்து ஸ்ரீனி கூட்டு சினமனை வாக்கிங் போகலான்னு நினச்சா அது போகல, நானும் வரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சது. அதுக்கப்புறம் சினமனோட நானும் சேர்ந்து சின்ன வாக் போனோம்.